அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் ரொம்ப முக்கியமான தகவல் பற்றி தான் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ காவலர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே இந்த பதிவை தெளிவாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இப்போ ரீசெண்டாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு தரப்புல இருந்து ஆனுவல் பிளானர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணதிலிருந்து காவலர் தேர்வுக்கு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ஒரு கஷ்டத்தை உருவாக்கியிருக்கு, நிறைய சங்கடத்தை உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஏற்கனவே 2026 ஒரு கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஸ்ஐ, அதே போல் பேண்ட் பிசி, அதே போல் காமன் ரெக்ரூட்மெண்ட் எஸ்ஐக்கும் சரி, அதே போல் கிரேட் 2 போலீஸ்க்கும் சரி வேகன்சி எந்தெந்த மாதத்தில் அறிவிப்பு வெளியாகுன்றத இன்ஃபர்மேஷனாக ஆல்ரெடி முன்ன ஒரு ஷெடியூலில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அந்த ஷெடியூலை மாற்றிட்டு திரும்ப இன்னொரு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஆனுவல் பிளானரில் வந்து பார்த்தீங்கன்னா 2027 தான் காவலர் தேர்வுகள் நடைபெறும் அப்படிங்கிறத பற்றி சில பல இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பற்றின ஆல்ரெடி டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ கமெண்ட்லேயும் சரி, பப்ளிக் டெலிகிராம் குரூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை இப்படியே விடக்கூடாது, நம்ம இந்த வீடியோ பதிவில் ஒரு சொல்யூஷன் பார்க்கலாம். அதாவது இந்த 2026 நோட்டிஃபிகேஷன் வராமல் 2027 நோட்டிஃபிகேஷன் தள்ளி போனது அப்படின்னா இதனால் பல நூறு மாணவர்கள் ஏஜ்ன்றது பார் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதாவது 2026 தான் எனக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2027 நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா அந்த ஒரு வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். அவங்களால இப்போ ஒரு ஏறக்குறைய இதுக்கு முன்னாடியுமே அவங்க அட்டெம்ப்ட் எழுதியிருக்கலாம். ஏறக்குறைய 3 டைம் 4 டைம் வந்து எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்புன்னு சொல்லிட்டு பிரைவேட் ஜாபுக்கு போயிட்டு இருக்கக்கூடியவங்க கூட ஜாபை ரிசைன் பண்ணிட்டு இந்த ஜாபுக்காக நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவங்களோட கஷ்டத்தை பேசியிருந்தாங்க. அது நமக்கு ரொம்பவே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்மள தான் இருக்கிறோம். ஓகேங்களா? ஏன்னா வருஷ கணக்காக படிச்சுட்டு இருந்து நம்மளால ஒரு ஜாபுக்கு போக முடியாதான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதே போல் முந்தைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா காவலர் காலி பணியிடங்கள் ஆண்டுதோறும் நிரப்பப்படும் சொல்லிட்டு ஏற்கனவே முன்னைய அரசு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுவுமே சரியாக ஒழுங்காக நடத்தலை. அதுவுமே குறைவான வேகன்சி தான், ஏறக்குறைய 3000 வேகன்சி 3500 வேகன்சி தான் விட்டுட்டு இருந்தாங்க. பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தமிழ்நாட்டில் நான் காவல்துறைக்கு தான் வேலைக்கு போகணும், நான் வந்து யூனிஃபார்ம் சட்டை தான் போடணும், அந்த ஜாபுக்கு தான் நான் போவேன்னு சொல்லிட்டு லட்சியத்தோட உட்கார்ந்துருக்கக்கூடிய மாணவர்கள் கடந்த 5 வருடமாக ரொம்ப குறைவான வேகன்சியை விட்டு காவலரில் நிறைய காலி பணிகள் நிரப்பாமல் விட்டு போயிருக்காங்க. ஏறக்குறைய நேற்றைய செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு அதை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் சரி, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் சரி, கைதி தப்பிக்காமல் இருக்கிறதும் சரி, அது எல்லாமே ஒழுங்குபடுத்துவதற்கு காவலர்கள் வந்து பணியில் அந்த அளவுக்கு இல்லை. அதாவது காவலரோட வேக்கண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வேக்கண்ட் கம்மியாக இருக்குன்னா மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கைதிகளை ஆள்வதற்கு குறைந்த காவலர்களே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டே சொல்லியிருந்தது. ஓகேங்களா? ஆனால் தமிழ்நாட்டில் இவ்வளவு காலி பணியிடங்களை வச்சுட்டு 3000 வேகன்சி 3500 வேகன்சி ஃபில் பண்ணிட்டு போகிறாங்க. ஓகே, அதே போல் நம்ம இந்த அரசுக்கு, புதிய அரசுக்கு நம்ம ஓட்டு போட்டு மாற்றம் வரும் அல்லவா? சரி, அதனால் வந்து மாற்றம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு இங்கே ஓட்டு போட்டால் இந்த 2026 நோட்டிஃபிகேஷனே வராது, 2027 தான் நோட்டிஃபிகேஷன் வரும்ன்றத ஒரு பெரிய ஒரு செயலை வந்து செஞ்சுருக்காங்க. ஓகே, இதனால் பாதிக்கப்படுறது நடுத்தர ரொம்ப கிராமப்புற ஒரு ஏழை மக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனால் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் இதை இப்படியே விடக்கூடாது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு இந்த செய்தியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஒரு வேண்டுதலும். ஸோ மாணவர்களுமே இதுக்கு வந்து தயவு செஞ்சு ஒத்துழைப்பு கொடுங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு சில மாணவர்கள் நமக்கு ஏஜ் இருக்குது, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம், நம்ம இதை ஏன் பார்க்கணும்னு சொல்லிட்டு, இதை ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இது ரொம்ப முக்கியம். ஓகே, இதை இப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா காவலர் ஆகணுன்ற கனவாகவே போய்டுன்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஸ்டெப் எடுங்க. ஓகே, அதாவது தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய காவலர் தேர்வு ஆர்வலர்களின் கோரிக்கை மனுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதாவது இந்த பெட்டிஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் டிரைவோட லிங்க் கொடுக்குறோம். அதை டச் பண்ணி இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் பிரிண்ட் எடுத்த பிறகு யார் யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக இந்த பதிவில் சொல்லிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது அனுப்புனர். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. உங்களோட அட்ரஸ், அதாவது உங்களோட நேம், டோர் நம்பர், அப்பா நேமு, ஸோ உங்களோட வில்லேஜா இல்லை ஸ்ட்ரீட் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு, உங்களோட மொபைல் நம்பர் இங்கே வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெறுநர் அப்படிங்கிற இடத்துல ஸோ நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்க, நீங்கள் யார் யாருக்கு அனுப்பணுன்றதை நான் மேற்கொண்டு கீழே சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க.
ஸோ இந்த மனு வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 3 பக்கத்துக்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். ஸோ ஓகேங்களா, அதாவது பொருளில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி 2027 காவலர் தேர்வில் ஏழை நடுத்தர மாணவர்களின் வாழ்வாதார பாதிப்புகளை கருத்தில் கொண்டு 2 ஆண்டுகள் கூடுதல் வயது தளர்வு வழங்குதல் மற்றும் காலி பணியிடங்களின் எண்ணிக்கையை உயர்த்துதல் தொடர்பாக சொல்லிட்டு நம்ம பொருளில் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம படித்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த பெட்டிஷனோட லிங்க் டைரெக்டாக நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ இதை எடுத்து ஏறக்குறைய ஒரு 4 பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஏறக்குறைய இந்த ஒரு பிடிஎஃபோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜஸ் தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா, ஸோ இந்த 3 பேஜஸை ஒரு 4-5 பிரிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அனுப்புனர் பெறுநர் என்ற இடத்துல அனுப்புனர் என்ற இடத்துல உங்களோட நேம் ஃபில் பண்ணிக்கோங்க, உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, ஸோ அதே போல் இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட பிளேஸ், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பெட்டிஷன் வந்து நீங்கள் எந்த டேட்டில் சப்மிட் பண்ண போகிறீங்கன்றத அந்த பர்டிகுலர் டேட்டை வந்து கொடுத்துருங்க. ஸோ உங்கள் தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல இங்கே இப்படிக்கின்ற மேலே இடத்துல உங்களோட சைன் போட்டுக்கோங்க. ஓகே, சைன் போட்டுக்கிட்டு ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டு, ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அனுப்ப போகிறது தமிழ்நாடு முதலமைச்சர், அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து அனுப்ப போகிறோம். அவரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரியா. ஸோ இதே ஃபார்மெட்டில் தான் நீங்கள் வந்து இவருக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில், ஓகேங்களா, டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறோம், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியோட தலைவருக்கு வந்து நம்ம அனுப்ப போகிறோம், அதாவது சேர்பர்சன் வந்து இந்த ஃபார்மெட்டை அனுப்ப போகிறோம். அவரோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா, ஸோ அதாவது ஒரு சிலர் நினைக்கலாம், ஸோ மற்றவங்க வந்து அனுப்புவாங்க நம்ம அனுப்ப வேண்டாம்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மாணவருமே தயவு செஞ்சு இதை அனுப்புங்க. ஏன்னா அதிக அளவு அங்கே போயிட்டு இந்த மனுக்கள் போய் சேர்ந்தாதான் ஸோ இந்த அளவுக்கு மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு நினைவில் ஒரு கருத்தில் கொண்டு ஸோ இதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ அடுத்து நீங்கள் 3ஆவதாக அனுப்பக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா உள்துறை செயலாளர். ஓகேங்களா, ஸோ அவருக்கு வந்து அவரோட டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்துருக்குறோம், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து நீங்கள் சிஎம் செல்லோட முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்குமே நீங்கள் அனுப்புங்க. ஓகே, ஆன்லைனில் சிஎம் செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு முதலமைச்சருக்கு பொதுமக்களோட கோரிக்கைகளும் புகார்களும் அந்த சிஎம் செல்ல வந்து யாருனாலையுமே போடலாம். ஓகே, ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸும் இதுதான். ஓகே, அதில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைனில் ஃபில் பண்ணலாம். ஸோ அதே போல் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது உங்களது பகுதி சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏவுக்கு வந்து அனுப்பணும். ஓகேங்களா, இது கண்டிப்பாக அனுப்புங்க. ஏன்னா சட்டமன்றத்தில் இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுவாங்க. ஓகே, இதை பற்றி பேசுவாங்கன்னா அவங்களோட தொகுதி பிரச்சனை என்ன அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கண்காணிப்பில் தான் நடக்கும் இல்லையா. ஸோ இவர்கிட்ட உங்கள் ஏரியாவில் இப்போ ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது இல்லையா. ஸோ உங்களோட தொகுதி என்னவோ அந்த தொகுதியோட எம்எல்ஏ கிட்ட இந்த பெட்டிஷன் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ அவரை நேரில் பார்த்து கொடுங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் லெட்டர் போஸ்ட்டில் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கூட நீங்கள் அனுப்பலாம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் கூட நீங்கள் அனுப்பலாம். பட் நீங்கள் நேரில் போயிட்டு கொடுக்குறது பெட்டர். ஓகேங்களா, ஸோ அதாவது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் உங்களோட தொகுதி என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களோட பின்கோடு என்னவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பர் இருந்தால் அதையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இவருக்கு கண்டிப்பாக டைரெக்டாக கொடுங்க. ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி 2027 ஆனுவல் பிளானர் மாற்றம் மற்றும் புதிய அறிவிப்பால் ஏற்படும் அதிர்ச்சி. அதாவது 2026க்கு இப்போலேருந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷன் வரலன்னா கடைசி ஏஜில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிப்படைவாங்க. அவங்களால அடுத்த வருஷம் வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம் எழுத முடியாமல் போகலாம். அதனால் இந்த பெட்டிஷனை நம்ம சொல்லியிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அனுப்புங்க. அவங்களோட டீட்டெயில்ஸும் சரி, நம்ம அதனுடைய பொதுநல மனுவும் சரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுக்குறோம், அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது புதியதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதாவது நான் இப்போ தான் வந்து எனக்கு ஒரு 18 வயசு நடக்குது, சரி 18 வயசு நடக்குது, இல்லாட்டி வந்து ஒரு 19 வயசு நடக்குது. இந்த பிட்வீனில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வரக்கூடிய எக்ஸாம் உங்களுக்கு இன்னும் டைம் கொடுக்கும். ஸோ நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே உங்களால் கிளியர் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ அதனால் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த பெட்டிஷன் மூலயமா நம்ம கேட்குறது 2 வருஷத்துக்கான ஏஜ் லிமிட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்குறோம். ஓகே, சப்போஸ் இந்த 2026 எக்ஸாம் நடத்த முடியாது, நெக்ஸ்ட் இயர் தான் நடத்துவோம் அப்படின்னா, ஸோ இந்த 2026 நீங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்காததுனால 2027 2 வருஷம் ஏஜை வந்து நீங்கள் உயர்த்தி கொடுங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையை வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து காலி பணியிட எண்ணிக்கை. ஸோ காலி பணியிடங்கள் இந்த இயர் கண்டிப்பாக அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்மளை ஏன் கேட்டிங்கன்னா, ஸோ சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தில் ஏறக்குறைய 2500 வேகன்சி. ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் தடுப்பு அதுக்காக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒவ்வொரு அந்த இது வந்து ஏற்படுத்தியிருக்காங்க இல்லையா. ஸோ அதுலேயும் வேகன்சி இருக்கும். அதே போல் ஏறக்குறைய கடைசி ஆட்சியில் அந்த 5 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வேகன்சி 3500 வேகன்சி இந்த அளவுக்கு தான் வேகன்சி வந்துட்டு இருந்தது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஓரளவுக்கு பல்க் வேகன்சி வரலாம். ஏன்னா ஏற்கனவே காவல்துறையில் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குன்றத நேற்றைக்கு கூட ஒரு செய்தியில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த வருஷம் ஓரளவுக்கு பல்க் வேகன்சின்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி வரலைன்னா நம்மளுடைய கோரிக்கை மூலயமா ஸோ நல்ல ஒரு வேகன்சி கொடுங்க. அதாவது நல்ல ஒரு வேகன்சி வந்தால் தான்
ஸோ வருஷ கணக்கில் படிக்கிறவங்களும் சரி, இந்த நான் போனால் போலீஸ் ஜாப் தான் போவேன் அப்படின்னு கனவோட லட்சியத்தோடு இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஓகே, வெறும் 2000 இப்போ ஏறக்குறைய ஒரு 5000 பேர் 10,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ் தான் நான் ஆகணும் அப்படின்ற ஒரு லட்சியத்தில் இருக்கிறவங்களுக்கு வெறும் 3000 வேகன்சி விட்டால் மீதி 7000 பேர், இப்போ 10,000 பேர் வந்து நான் போலீஸ் தான் ஆகுன்ற லட்சியத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் வேகன்சி வந்து ஒரு 3000 வேகன்சி தான் வருதுன்னா மீதி 7000 பேரோட கனவு செய்து இல்லையா? ஸோ அதனால் நல்ல பல்க் வேகன்சி கொடுத்தா ஸோ போலீஸ் ஆகணுன்ற எய்மோட லட்சியத்தோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறோம். ஸோ மேக்ஸிமம் இந்த வீடியோவில் சொல்லியிருந்த பெட்டிஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். யாருக்கு அனுப்பணுன்ற அவங்களோட டீட்டெயில்ஸ், அவங்களோட கம்யூனிகேஷன் அட்ரஸ், அவங்களுக்கு எப்படி அனுப்பணுன்ற எல்லா ஃபார்மட்டையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம். ஸோ ஒவ்வொரு மாணவருமே இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.